உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். ஏதாவது அதிசயம் செய்தாதான் நான் வாழ முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? யாரையும் நம்ப முடியலங்க இந்த உலகத்துல. மனசு வேதனைப்படுது. யாரையாவது நம்பணும்னா மனசு வேதனைப்படுது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நான் நல்லா இருக்கணும்னா தேவன் ஏதாவது அதிசயம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேலை கிடைக்கணும்னா தேவன் ஏதாவது அதிசயம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆகணும்னா தேவன் அதிசயம் பண்ணி தான் ஆகணும். இந்த பிரச்சனை தீரணும்னா தேவன் ஏதாவது பெரிய காரியம் செய்து தான் ஆகணும். எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால் எதுவும் செய்து முடிக்க முடியாது. ஏதாவது தேவன் அதிசயம் பண்ணி கொடுத்தா நான் வாழ முடியும், இல்லைனா கஷ்டம். பெரிய காரியம் தேவன் செய்வாரா அப்படின்னு காத்துட்ருக்கீங்களே. தேவன் செய்வாருங்க. நான் முன்னேறணும்னா தேவன் ஏதாவது பெருசாக ஏதாவது செய்தால் தான் நான் முன்னேற முடியும். அப்படி தானே நீங்கள் காத்துட்ருக்கீங்க அவர் பாதத்தில். தேவன் சொல்கிறாங்க, நான் பெரிய காரியம் உங்களுக்காக செய்வேன், அதிசயங்களை நடத்துவேன் அப்படின்றாங்க. ஓகேங்களாங்க? நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா இருக்காங்க நம்மளுக்காக. ஓகேங்களா? அவரை நம்பிதான் இருக்கோன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் உங்களுக்காக அதிசயம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஓகேங்களா? நீங்கள் மொர்தெகாயை பாருங்களேன். எஸ்தர் பெரிய காரியம் செய்து கொடுத்துருவா அப்படின்னு நம்ம மொர்தெகாய் நினச்சாங்க. ஏன்னா எஸ்தர் அந்த நாட்டுக்கே அவள் ராணி. இவளால் இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மொர்தெகாய்க்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம். பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறான், இதை மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடிஞ்சு வெளியில் வரணும்னா போ ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எஸ்தர் என்ன பண்ணுறா? கை விரிக்கிறா. ஐயோ சித்தப்பா, நான் அங்கே போனால் என்ன சாவடிச்சிருவாங்க. ராஜா வேணா என்ன பார்க்க வரலாம், நான் அவரை பார்க்க முடியாது. நம்ம வேணா தேவனுடைய பாதத்தில் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணலாம். தேவன் பெரிய காரியம் செய்வார். சித்தப்பா, என்னால் பெரிய காரியம் செய்ய முடியாது, ஆனால் நம்ம தேவன் பாதத்தில் காத்திருக்க முடியும். ராஜா பாதத்துக்கிட்ட நான் போக முடியாது, தேவன் பாதத்துக்கிட்ட போகிறது ரொம்ப ஈஸி. ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம், உபவாசிக்கலாம், வீட்டில் சாப்பிடாம இருந்து ப்ரேயர் பண்ணுங்களேன், பெரிய காரியம் செய்வார். எஸ்தர் அப்படி தான் அவங்க சித்தப்பாவுக்கு சொல்லி கொடுத்தா. அந்த ராஜா கிட்டலாம் போகவே முடியாது, நெருங்கவே முடியாது. அவர் வந்தே 1 மாதம் ஆச்சு, என்னை பார்க்க வந்தே 1 மாதம் ஆயிடுச்சுன்னா கை விரித்தாள். நீங்களும் அப்படிதான் கவலைப்படுறீங்களா? இவங்கெல்லாம் நம்பி கை விரிச்சிட்டாங்கங்க. ஐயோ, என் பிள்ளைங்களை நம்பி கை விரிச்சிட்டாங்க, என் கணவனை நம்பி கை விரிச்சிட்டாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஐயோ, அவரை நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், கை விரிச்சிட்டாங்க அப்படின்றீங்களா? தேவன் பெரிய காரியம் செய்வார். ஓகேங்களா? எஸ்தர் தான் சொன்னான், என்ன சித்தப்பா, நம்ம தேவன்கிட்ட நெருங்கிறது தான் ரொம்ப ஈஸி. பை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கலாம், சாப்பிடாம விரதம் இருந்து ஜெபம் பண்ணலாம், உபவாசித்து ஜெபம் பண்ணலாம், அவர் பெரிய காரியம் செய்வார். இப்போ புரியுதாங்க? நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா, கை விரிச்சிட்டாங்களா, எங்களால் முடியாது அப்படின்னு. தேவன் இருக்காரே, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வேலை உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், பெரிய காரியம் தேவன் செய்திடுவார். யோபு பிரச்சனை வரும்போது யாரையும் தேடி போகவே இல்லை. எந்த தீர்க்கதரிசிக்கிட்டையாவது போனாங்களாங்க? நம்ம யோபு யார்கிட்டையும் போகலைங்க. அவங்க தனியாக போய் ஒரு சாம்பலில் போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளோ வியாதி, வைத்தியன்கிட்ட போகலை. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விடலை. 3 ஃப்ரெண்ட்ஸை அவன் கூப்பிட்டே விடலை. யாருக்கும் ஆள் அனுப்பி கூப்பிட்டுட்டு வரல. என்ன கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு தெரியும் தேவன் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் அப்படின்னு. அவர் பாதத்தில் போய் உட்காந்துட்டான் பாருங்க, புலம்ப கூட இல்லைங்க. அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களாங்க? இந்த உலகம் கை விரிச்சிடும், நம்மளை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடும், நம்பிக்கை துரோகங்கள் செய்வாங்க. ஆனால் இந்த தேவன் இருக்காரே, நமக்காக எவ்வளவோ அதிசயங்களை செய்து கொடுப்பார். ஓகேங்களா? அவர் நம்மளை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார். நீங்கள் எங்கேயும் அலைஞ்சு தெரிய வேண்டாம். ஓகேங்களா? அவர் இன்னைக்கு அதிசயம் செய்வார், வேலை கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்.
தேவன் ஏதோ ஒன்று செய்வாருங்க, உங்கள் பிரச்சனை தீரும். அவருடைய பாதத்தில் இருங்க, முடிஞ்சால் உபவாசித்து காத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.